Hi friends, welcome to Pinko Pic channel. Friends, எங்க வீட்ல 3-seater sofa இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து சர்வீஸ் பண்ணிருந்தோம். ஸோ அந்த சர்வீஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சோஃபா வாங்கி 3 to 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை வைக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் அந்த பஞ்சு, உட்கார்ற இடத்துல இருக்கிற பஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துருச்சு. உட்காந்தா நம்ம உள்ளே போய் லாக் ஆகிடுவோம். எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால இந்த சோஃபாவை வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறவங்கள காண்டாக்ட் பண்ணோம். அப்படி காண்டாக்ட் பண்ணவர் தான் மிஸ்டர் மைக்கேல். அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து விசிட் வந்தார். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டு நமக்கான மெட்டீரியலை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அடுத்த நாள் வந்து அந்த மெட்டீரியலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். நிறைய கேட்லாக் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் மெட்டீரியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சோஃபா கலரே வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ப்ரௌன் கலர் தான் என்னோடய சோஃபா கலர். அந்த கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். காட்டன், லெதர்னு நிறைய மெட்டீரியல் வச்சுருக்காங்க. ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. நமக்கு பிடிச்ச எந்த மெட்டீரியலில் வேணாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சோஃபா வந்து லெதரில் இருந்தது. பட் நான் வந்து இப்போ பாலிஸ்டர் மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு டபுள் ஷேடாகவும் தெரிஞ்சுது, பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரியும் இருந்தது. அதனால் நான் அந்த கலரை செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டே வந்து நம்ம மெட்டீரியல் செலக்ட் பண்ணி முடித்ததும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இதை கொண்டு போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, கொண்டு போனால் அந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நான் வீட்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லி வரவழைச்சிட்டேன். ஆனால் காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை நைட்டு 10 மணி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒன் டே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. பட் அவ்வளோ நேரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. சீக்கிரமாக செஞ்சுருவாங்கன்னு தான் பார்த்தேன். கூட ஹெல்ப்புக்கெலாம் யாருமே வரலை. அவங்க ஏதோ வேலையாக இருந்தாங்களாம். அதனால் ஓனரே வந்து செஞ்சு கொடுத்தாரு. பழைய சோஃபா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து பிரிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பக்குவமாக வந்து பிரித்தாங்க. நம்மலாம் வந்து பிரித்தோன்னா ஏன்னா தானோன்னு கிழிச்சு போட்டுருவோம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வேலையை பார்த்தாங்க. இந்த பிரித்த சோஃபாவில் இருக்கிற நம்மளோட பழைய கிளாத் இருக்குது பார்த்திங்களா, மெட்டீரியல், அதை வச்சு தான் வந்து அளவு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அளவு எடுக்கிறதுக்கு அந்த பழைய சோஃபாவோட துணியை தான் வந்து பயன்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டெய்லர் கடையில் வந்து ஏதாவது ஒரு துணி தைக்கிறப்ப நம்ம அளவு துணி கொடுப்போம் பார்த்திங்களா, அதே போல் தான் சோஃபாக்கும் நம்ம பழைய சோஃபாவில் இருக்கிற சீட்டோட அளவை வச்சு தான் அவங்க வந்து கிளாத் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி அளவு எடுத்துக்கிட்டு துணியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சாங்க. தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தையல் மிஷின்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சோஃபா தைக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையுமே வந்து கையோடு கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்றொன்றையும் பார்த்து கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கை வைக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலரில் இருந்தது. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காதுன்னு. அதனால் வேறு ஏதாவது ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் செலக்ட் பண்ணேன். ஸோ அதே சாண்டல் கலர் கொடுக்க வேண்டாம், அது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு ரொம்பவே தெரியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒரு லைட் கலர் நான் செலக்ட் பண்ணேன். இந்த தையல் மிஷின்லாம் அவராகவே ரெடி பண்ணி கையோடு எடுத்துகிட்டு வந்திருந்தார். இந்த மாதிரி தையல் மிஷின்லாம் வந்து ஓனாக அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் போய் யாருக்காவது சர்வீஸ் பண்ணுறப்போ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க ஓனாக வந்து ரெடி பண்ண தையல் மிஷினாக இது. வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. பவர் மிஷின் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணாங்க. ஒன்றொன்றையும் அழகாக நீட்டாக வந்து அளவெடுத்து தைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் துணியை பிரிக்கிறப்ப கூட கேர்ஃபுல்லாக வந்து பிரித்தாங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து பிசுறு இல்லாமல் வேலை செஞ்சு கொடுத்தாங்க. பழைய சோஃபாவில் வந்து எப்படி மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அழகாக இருந்ததோ அதே போல் புது கிளாத் போட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு மெட்டீரியலையும் ஒரு அந்த பஞ்சு ஸ்டஃபிங்கையும் பார்த்து நிதானமாக வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க.
நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்னதான் வேலை செய்கிறாங்க இவங்க அப்படின்னு. பட் எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது கூட எனக்கு கரெக்டாக வந்து இது அளவெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் அவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சோஃபா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அனுபவம் இருக்குது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் கரெக்டாக தெரியுது. சூப்பராக நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கெலாம் பண்ணி கொடுத்துருந்ததா சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரெஃபரன்ஸ் மூலயமா நிறைய பேர் வீட்டுக்கு இந்த மாதிரி நடிக்கிறவங்களோட ரெஃபரன்ஸ் மூலயமா நிறைய அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போய் செஞ்சு கொடுத்ததா சொன்னார். இந்த பஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து அட்டை மாதிரி ஒட்டி போயிருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரித்து போட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணார். இது எல்லாமே அவள் ஒருத்தரே வந்து பண்ணதுனால எனக்கு என்னவோ டைம் அதிகமானதாக நான் ஃபீல் பண்ணேன். கூட ஹெல்ப்புக்கு யாராவது இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது அவர்கிட்டயும் சொல்லவும் செஞ்சேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, யார் ஹெல்ப்புக்கு இருந்தாலும் ஒன் டே கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். ரொம்ப கஷ்டமான வேலை தான் இதெல்லாம் ரெடி பண்ணுறது. ஆனால் இதில் அனுபவம் இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து இதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். ஒரு ஷோஃபாவை பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பாருங்கள். இது வந்து ஷோஃபாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சு இருக்காது. இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த பேண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் வந்து அந்த ஃபோம் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன நினச்சேன்னா உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சு தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பயன்படுத்தினது எல்லாமே ஆணி வச்சு தான் அடிப்பாங்க. இப்போ எல்லாமே ஸ்டேப்லர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா வந்து எலாஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஈச்சரு, அதுக்கப்புறம் இந்த கைத்து கட்டிலெலாம் போடுவாங்க பார்த்திங்களா, அதுக்கு இருக்கிற மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. இழுத்தா நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அதை போட்டு வந்து நல்லா அந்த ஸ்டேப்லர் பின் வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து கேப் இருந்ததோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அவர் வாங்கிட்டு வந்த அந்த எலாஸ்டிக் மெட்டீரியலை வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிட்டாரு, ஸ்டேப்லர் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டு வந்து அளவெடுத்து அதை வந்து அதுக்குன்னு ஒரு ஒட்டக்கூடிய சொல்யூஷன் போட்டு ஒட்டிகிட்ருக்காரு. நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஷோஃபா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னார். மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருக்குது, அதனால் அந்த ஃபோமை வந்து தூக்கி போட வேண்டாம், நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தாரு. வச்சுட்டு நல்லா இழுத்து ஸ்டேப்லர் வந்து போட்டு கொடுத்தாரு. ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்கார இடத்துல இருக்கக்கூடிய சீட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்கிறத ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணார். அதுக்கப்புறமா நம்ம சாயிற இடத்துல இருக்கிற அந்த குஷன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அட்டாச் பண்ணார். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணார். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதே போல் ஸ்டிச் பண்ணதும் ஸ்டேப்லர் போட்டது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தது. காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டார். நைட்டு இவர் வேலை செஞ்சிட்ருக்கும் போதே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ ஒன் டே வந்து கண்டிப்பாக ஆகும். கூட வந்து ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் இந்த ஷோஃபா வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்டேப்லர் போடுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஷோஃபா செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்குகிறப்போ 8,000க்கு நாங்கள் வாங்கினோம். பட் இப்போ மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூலி அதெல்லாம் சேர்த்து 6,500 வந்து ஆச்சு. இது வந்து ஒரு புது ஷோஃபாவை நாங்கள் வாங்கினதுக்கு சமம். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக வந்து போட்ட மாதிரி தான் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும் லுக் எப்படி இருக்குன்றது.
லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோஃபாக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.